நம்ம வந்து லாஸ்ட்டாக ஸ்கந்தகுப்தர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்கந்தகுப்தர் வந்து ஈனர்களை வந்து முறியடிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கடுத்தது யார் வந்தா அப்படின்னா நிறைய பேர் வந்திருந்தாலும் அதுக்கடுத்து வந்துட்டு பாலாதித்யர் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இந்த பாலாதித்யர் வந்து முதலாம் நரசிம்ம குப்தா அப்படிங்கிற பேரில் வந்து அரியணை ஏறி இருக்காரு. ஸ்கந்தகுப்தரில் ஒரு விஷயம் மறந்துட்டேன். குஜராத் சுதர்சனா ஏரியை வந்து தூர்வாரினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் வந்து குஜராத்தில் இருக்க சுதர்சனா ஏரி அப்படிங்கிறத வந்து தூர் வாரி இருக்காரு. பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டுல வந்து குறிப்பிடப்படுது. ஸ்கந்தகுப்தர் தான் கடைசி பேரரசர். இவர் வந்து ஹீனர்களை தோற்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாலாதித்யர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகருகுலர் அப்படியோர தோற்கடிக்கப்படுறாரு. 12 வருஷம் கழிச்சு இந்த தோற்கடிக்கப்பட்ட மிகருகுலர் வந்து மீண்டும் வந்து பாலாதித்யர் மேல போர் கொண்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா குப்த பேரரசை வந்து கைப்பற்றாங்க. ஸோ கடைசி முக்கிய அரசர்னு பார்த்தோம்னா பாலாதித்யர். இவருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாலும் கடைசி குப்த அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தரோட இந்த குப்த அரசு வந்து முடிஞ்சிருது. இவங்களோட ஆட்சி முறை பத்தி பாக்குறோம். இவங்க வந்து பட்டாரக மகாராஜாதிராஜ பரமேஸ்வர சாம்ராட் சக்கரவர்த்தி அப்படிங்கிற பேரெல்லாம் வந்துட்டு இவங்களோட பேர்களா வந்துட்டு கல்வெட்டுல வந்து குறிப்பிடப்படுது. இதுல பார்த்தோம் அப்படின்னா சக்கராதித்யர் யார் அப்படின்னா குமாரகுப்தர் தான் வந்துட்டு சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுறாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர், சேனாதிபதி, பிற அதிகாரிகள்லாம் நிறைய பேர் வந்து அரசனுக்கு ஆட்சியில உதவி செய்யறதுக்காக ஆலோசனை வழங்கத்துக்கு இருக்கிறாங்க. கைவினைஞர்கள், வங்கியாளர்கள் அப்படின்னு தனித்தனியா வந்துட்டு வணிக சங்கங்கள் அமைச்சு இவங்க வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இவங்களோட பெரும் பகுதி பார்த்தோம்னா நிலமானிய குறுநில ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பேரரசோட எல்லை பகுதியில பேரரசருக்கு கப்பம் கட்டும் அரசர்கள் 3 விதமான கடமைகள் வந்து ஆற்ற வேண்டி இருந்தது. அவங்க என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பேரரசின் இறையாண்மையை ஏற்கும் வகையில் தங்கள் உறுப்பினர்களை அரசவைக்கு அனுப்பணும். அவங்களுக்கு வந்து பேரரசுக்கு வந்து கப்பம் செலுத்தணும். அதே மாதிரி தங்களோட மகள்களை வந்து அரசுக்கு வந்து மனம் முடிச்சு தரணும். இதெல்லாம் வந்துட்டு இந்த குறுநில மன்னர்களோட கடமைகளா இருந்துச்சு. இச்செயல்களுக்கு பிரதிபலனாக பேரரசுகள் கருட முத்திரை பதிக்கப்பட்ட பட்டயத்தை வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. இந்த செயல்களுக்கு பிரதிபலனா அந்த பேரரசுக்கு கருட முத்திரை பதிக்கப்பட்ட பட்டயத்தை வந்து வழங்குறாங்க. பேரரசு அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த பேரரசை யார் ரூல் பண்ணுவானா அரசர் வந்து ரூல் பண்ணுவாரு. அதுக்கு கீழே வந்து மாகாணங்களா பிரிக்கப்படும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா புக்திகள்னு சொல்லுவோம். இந்த புக்திகளை யார் ரூல் பண்றா அப்படின்னா உபரிக்கா அப்படின்னு சொல்ற ஆளுநர்கள் வந்து ரூல் பண்ணுவாங்க. புக்திகள் வந்து அதாவது மாகாணங்கள் வந்து மாவட்டங்களா பிரிக்கப்படும். அதை வந்து விஷயங்கள்னு சொல்லுவோம். இந்த விஷயங்களை ரூல் பண்றவ யாருன்னு பார்த்தோம்னா விஷயாதிபதி. அதுக்கடுத்தது கீழே யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிராமங்களை நிர்வகிக்கவங்க வந்து கிராமிகா அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நிறைய நிலங்களோட வகைகள் இருக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.